என் பேர் முகமது ஷாஹித், சட்டக்கல்லூரி மாணவன், பிளாக் லா அசோசியேஷன். என் வீடு ஐசோஸ், ராயப்பேட்டை ஐசோஸ். நான் வந்தது 4:45 மணிக்கிட்ட வந்தேன். எனக்கு மொத்தமாக 25+ இன்விடேஷன் அலாட் பண்ணாங்க. இருந்து கூட நாங்கள் கூட உள்ளே போக முடியாமல், மணி 6 ஆகிடுச்சு, நோன்பு திறக்கிற நேரம் ஆகிட்டு கூட உள்ளே போக விடாமல் நாங்கள் தவிச்சிட்டு இருக்கோம் சார். ஏன் உங்களை உள்ளே விடல? இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க. இன்விடேஷன் இருந்தும் உள்ளே போகாத காரணம் என்ன அப்படின்னா, இன்விடேஷன் 25 மேலே இன்விடேஷன் என்கிட்ட இருக்குது. இருந்தும் அந்த இடத்துல உள்ளே போக விடாமல் இருக்கிற காரணம் அப்படின்னா, நிறைய அவர்கள் ரசிகர்களோ இருக்கட்டும், இல்லை பொலிட்டிஷியன் ஆளோ இருக்கட்டும், டிவி கேஸ் அந்த பொலிட்டிஷியன் ஆளுங்களோ இருக்கட்டும், அவங்க நிறைய பேர் உள்ளே போனதுனால எங்களுக்கு சீட் அலாட் பண்ண சீட் எங்களுக்கு கிடைக்காம போயிட்டு இருக்கு சார். ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணாங்க? ஏன் ரொம்ப நேரமாக பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு? ரொம்ப நேரம் பிரச்சனை போகிறதுக்கு காரணம் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஃப்தாரி ஃபங்க்ஷன் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது இன்விடேஷன் ஒன்று அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தான் இன்வைட் பண்ணணும் சார். அந்த இடத்துல அவருக்கு ரசிகர்களோ இல்லை பொலிட்டிஷியன் ஆள், அவங்களை கட்சியை சார்ந்த ஆளுங்க வராங்க அப்படின்னா அவங்கள உள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு நடத்துகிற இஃப்தார் ஃபங்க்ஷன் அவங்களுக்கு மட்டும் அலாட் பண்ணணும். அப்படி இல்லையா, இந்த இன்விடேஷன் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பிளேஸில் வச்சுட்டு இருக்கணும் சார். இந்த கண்ணாடிலாம் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த கும்பல் நெரிசல், அந்த நெரிசலில் நீங்களும் பாதிக்கப்பட்டு அந்த நெரிசலில் பாதிக்கப்பட்டு நாங்கள் வெளியே வந்திருக்கோம் சார். இது நேரம் ஆகிட்டு கூட எங்களுக்கு தண்ணி குடிக்க கூட நேரம் இல்லாமல் வெளியே போக விடாமல் நாங்கள் உள்ளே மாட்டின்னு இருக்கோம் சார். இதுக்காகவே நோன்பு பிடிக்கிறது எத்தனை நாள் நோன்பு? 6வது நோன்பு சார். 6வது நோன்பு. இத்தனை வருஷம் நோன்பு இருந்து இந்த மாதிரி நாங்கள் தவிக்கலாம்னா, இந்த வருஷம் இந்த நோன்பை நாங்கள் ரொம்ப சிரமமாக இருக்குது சார் எங்களுக்கு. நாங்கள் ஆவடியிலேருந்து வரோம், இந்த ஃபங்க்ஷனுக்காக ஆவடியிலேருந்து வரோம். இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. நீங்கள் அப்படியே கொஞ்சம் திருப்பி கேமரா அவங்க காமிச்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கேட்டை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம உள்ளேயும் இல்லாமல் வெளியும் இல்லாத மாதிரி. இப்போ நம்ம நோம்பு தொடக்கிற டைம் முடிஞ்சே எங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த செகண்ட் கூட ஒரு தண்ணி கூட ஒரு ஏற்பாடு இல்லாமல் நாங்கள் நடுவில் நிற்கிறோம். இன்விடேஷன் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? எங்களுக்கு எங்கள் இதில் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூப்பிட்டு கொடுத்தாங்க. அவங்களால இப்போ வர முடியாத சூழ்நிலை அவங்க எங்ககிட்ட கொடுத்தாங்க. இந்தாங்கப்பா, எங்கள் மூலியமாக நீங்கள் போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லி ஒரு 25 இன்விடேஷன் எங்களுக்கு கொடுத்தாங்க. அது 25 கரெக்டாக நாங்கள் எண்ணி கூட்டின்னு வந்தோம். கூட இருக்கிற பசங்கள்லேயே பாதி பேரை நாங்கள் விட்டுட்டு, நீங்கள் எங்ககிட்ட அவ்வளோதாண்டா இருக்குது, அதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்லி கூட்டின்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்தால் ஒரு ஆள் கூட எங்களால் உள்ளே கூட்டின்னு போக முடியல. இன்விடேஷன் இல்லாதவங்க நிறைய பேர் உள்ளே போயிட்டாங்க. இப்போது 25 இன்விடேஷன் நான் வச்சிருக்கிறேன் கையில். அப்படின்னா அந்த 25 இன்விடேஷனுக்கான சேர்ஸ் உள்ள காலியாக இருக்கணும்ல. ஆனால் அதுவே தாண்டி ஃபுல்லாகிட்டு உள்ள ஸ்பேஸ் இல்லை, நிற்கிறது கூட ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அப்போ அவங்கெல்லாம் யார்? அப்போ எங்களுக்கு எதுக்கு இன்விடேஷன்ஸ் கொடுக்கணும்? அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணணும்? அதை வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக நாங்கள் பார்த்துக்கிட்டு டைம் 3 மணிக்கு வந்துடணும்னு சொன்னாங்க. நாங்கள் 4 மணிக்கு தான் வந்தோம். இப்போ மணி 7 மணி ஆயிடுச்சு. இந்த செகண்ட் வரைக்கும் எங்களுக்கு ஒரு நோன்பு இருக்கிறோம், இத்தனை பேர் நோன்பு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வழி இல்லை இந்த செகண்ட் வரைக்கும்.